ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. இது கோதுமை மாவில் ஒரு அப்பம். இது சூப்பரான அப்பங்க. இது நம்ம ஈஸியாக நினச்சம்போது செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது ரொம்ப ஊற போடணும், இது பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. அப்போவே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியான ஒரு கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைமும் எடுக்காதனால ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடிச்ச வெல்லம். இப்போது இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி. இது நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கொதிச்சா போதுங்க. இந்த மாதிரி கொதித்து வந்தால் போதும். பாகம் எல்லாம் வர வேணாம். இப்போ நம்ம இது வடிகட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வெல்லம் நம்ம இது இருக்கும், அழுக்கு இருக்கும், நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இது நம்ம உப்புமா ரவை, சூஜி ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக்கு நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இதில் போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு பிஞ்சு சோடா, ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு போதும். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ரெடி ஆகும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா இதில் மிக்ஸி கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. இது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இது இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆப்பம் வெண்ணெயில் விடும்போது நல்லா சூப்பராக பொங்கி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த மிக்ஸி கழுவிட்டு ஒரு அரை கப் தண்ணி வேணால் ஊற்றிட்டு, இது நம்ம கன்சிஸ்டன்சி நமக்கு தான் பார்த்து தான் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஆப்பம் சரியாக வராது. இந்த மாதிரி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கணும். நம்ம தோசை மாவு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு கரண்டி அப்படியே விட்டுருங்க. இது இப்படியே மேலே நல்லா பொங்கி வரும். பார்த்தீங்களா, சூப்பராக பொங்கி வரும். இப்போ நம்ம ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த ஆப்பம் சுட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது டைமும் எடுக்காது இல்லையா. நம்ம பசங்க ஈவினிங் வரும்போது நம்ம இது பார்த்தீங்களா எப்படி நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தி, சுவையாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.